இந்தியாவினுடைய வரலாறு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்தியாவுக்கான அணுசக்தி சார்ந்திருக்கக்கூடிய சட்டம் அப்படிங்கிறது 1962ல கொண்டு வந்தாங்க. ம். அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட். இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும், அணுசக்தி சார்ந்திருக்கக்கூடிய எந்த செயல்பாடாக இருந்தாலும், அது ஒன்றிய அரசாங்கத்துக்கு மட்டும் தான் செய்யும். சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் கிட்ட தான் அந்த பவர்ஸ் குடுக்குறாங்க. வேற யாரும் பண்ண முடியாது. இப்ப அத மாத்திர்றாங்க. அத இப்ப பிரைவேட் அலோவ் பண்றாங்க. எதுல அலோவ் பண்றாங்க? அணுசக்தியை இயக்குவதில் மட்டுமல்ல, ரியாக்டர்ஸ நீங்க ஓன் பண்ணி ரன் பண்றது மட்டுமல்ல, அணு கதிரியக்க தன்மை இருக்கக்கூடிய அட்டாமிக் மினரல்ஸ மைன் பண்ணி எடுக்கிறதுலயும் நம்ம குவாரி கொடுக்குறோம் இல்லைங்களா? மணல் ம். அள்ளுவதற்காகவும், பிற கிரானைட் அள்ளுவதற்கு அந்த மாரி அணுசக்தியை வெளியேற்றக்கூடிய தோரியமாக இருக்கட்டும், உரேனியமாக இருக்கட்டும், அவையும் வெட்டி எடுப்பதற்கு தனியார்ட்ட குடுக்குறாங்க. சரிங்களா? அப்ப இதனோட அடுத்த நடவடிக்கையா பார்க்கும்போது 2010ல அணுசக்தி துறையினுடைய விரிவாக்கம் வருகின்ற போது கடுமையான எதிர்ப்பு இருந்துச்சு. இந்தியாவுக்கும், அமெரிக்காவுக்கும் ஒரு ஒப்பந்தம் உருவான போது இடதுசாரிகள் ம். பயங்கர எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதன் காரணமாக என்ன பண்ணாங்கன்னா, சப்ளையர்ஸ் லயபிலிட்டின்னு ஒரு புதிய சரத்து கொண்டு வந்தாங்க. அதாவது ம். எந்த நாட்டில இருந்தும் நம்ம ரியாக்டர் வாங்கலாம். இந்தியாவுல இருக்கக்கூடிய ரியாக்டர்ஸ் எல்லாமே வெளிநாட்டுல வாங்குனது தான். நாம இன்னும் ரியாக்டர் செய்யற உற்பத்தி பண்ண ஆரம்பிக்கல. வெளிநாடுகள்ல இருந்து தான் நம்ம அணு சக்தி சார்ந்து இருக்கக்கூடிய ரியாக்டர்ஸ் வாங்குறோம். அப்ப அந்த அணு உலையை வாங்குகின்ற போது, அந்த அணு உலையில் ஒரு விபத்து நேர்ந்தால், செர்னோபில் நடந்தது போலவோ, புகுஷிமா நடந்தது போலவோ ஒரு விபத்து நேர்ந்தால், யார் அந்த ரியாக்டர் குடுக்குறாங்களோ, அவங்க பொறுப்பேற்க வேண்டும். ஏன்னா, போபால் விஷவாயு இன்சிடென்ட் நாம பார்த்தோம். அந்த டவ் கெமிக்கல்ஸ் கடைசி வரைக்கும் பெரிய அளவுக்கு நஷ்டஈடு குடுக்கவே இல்ல. அதுல யாருமே தண்டிக்கப்படவே இல்ல. அப்போ இதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த கம்பெனி பொறுப்பேற்கணும் அப்படிங்கிற வகையில தான் 2010ஆம் ஆண்டு சிவில் லயபிலிட்டி ஃபார் நியூக்ளியர் டேமேஜஸ் ஆக்ட்ன்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, எந்த நாட்டிலிருந்தும் நம்ம ரியாக்டர் வாங்குறோமோ, எந்த கம்பெனிட்ட ரியாக்டர் வாங்குறோமோ, ஒரு விபத்து நேர்ந்தால் அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும். அப்படிங்கிற ஒப்பந்தத்தின் அடிப்படையில தான் நீங்க அவங்ககிட்ட ரியாக்டரே வாங்கணும்ங்கிறது சட்டம் சொல்லுச்சு. இப்ப அத எடுத்துட்டாங்க. இப்ப இந்த சட்டத்துல என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காட்ட இருந்தோ, கனடாவிட்ட இருந்தோ அங்க இருக்க ஒரு கம்பெனி நீங்க ரியாக்டர் வாங்குறீங்க அப்படின்னா, அவங்க இதுக்கு கண்டிப்பா லயபிள் அப்படின்னு நீங்க ஒப்பந்தம் போட வேண்டிய தேவையில்லை. விருப்பப்பட்டா போட்டுக்கலாம், இல்லன்னா விட்டுறலாம்ன்னு சொல்லிட்டாங்க.